பல விஷயங்கள எப்படி சார் கேஷுவலா எடுத்துக்கிறீங்க? அந்த ஒரு குணங்கிறது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கும் யூஸா இருக்கும் சார். என்ன செய்கிறது சார், கங்கைமரன்ற பிறவி அப்படி ஆகிப்போச்சு. மற்றவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் அப்போ இருந்தேன் அப்படி தான், எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிறது. இது இப்போ இப்போ உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம், மற்றபடி இப்படி தான் சாப்பாடு இருக்கணும், அதை சாப்பிட உப்பு இல்லை, என்ன பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். அதை மாதிரி எல்லாத்துக்கும் பழகிட்டதுனால எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டுருக்கோம், அவ்வளோதான் வாழ்க்கையை. சார் அதாவது இப்போ இந்த கரகாட்டக்காரன் படம்லாம் வந்தப்போ அபூர்வ சகோதரர்ல ஒரு பெரிய ஹிட்னா, அதுக்கு ஆமாம். ஈக்குவேட் பண்ணி வந்த ஒரு படம். ஸோ கண்டிப்பா உங்க சக்சஸோட பீக்குமே அந்த டைம் வந்து ஒரு பெரிய பீக்கு சார். அதே மாரி மியூசிக்லயும் ஒரு பீக் தொட்டிருக்கீங்க. பட் டவுன்ஃபாலும் பார்த்துருக்கீங்க. அதனால தான் சார் இந்த கேள்வி கேட்டேன். எதையுமே ஈஸியாக எல்லாரும் எடுத்துக்கணும் சார், நீங்களும் கூட. ஒன்று பெருசாக எடுத்து தூக்கி பாரத்தை தலையில் போட்டுக்காதீங்க. அது நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு. அதுக்கு என்ன சால்வேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வேண்டியது வாழ்க்கையில் சந்தோஷம் தான். அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் அது நினச்சிட்டு சரி இந்த நேரத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மனசை மாற்றிக்கிட்டு தெளிவாங்க. சந்தோஷத்தை எவ்வளோ சந்தோஷப்பட முடியுமோ அது நியாயமான சந்தோஷங்களை அனுபவிங்க. சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுங்க.